குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். புதன் பெயர்ச்சியை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த புதன் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது 3 ராசிகளை இந்த பெயர்ச்சி தொழில் வாய்ப்புகள் தேடி தேடி வருகின்ற ஒரு தருணம். டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை முதல் கிரகங்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லுகின்ற புதன் சூரியனை சுற்றியுள்ள அதன் சுற்றுப்பாதையில் திசையை மாற்றி இருக்கிறது. திசையை மாற்றி இருக்குன்னா நீங்க கேட்கலாம் எப்படி அப்படின்றது. அதாவது கிரகங்கள் பலவிதமான இயக்கங்களை கொண்டுள்ளதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதே போல கிரகங்கள் மற்ற ராசி அறிகுறிகளிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லுகின்ற சூரியனை சுற்றி இந்த அனைத்து கோள்களும் சுற்றி வரும் சுற்றுப்பாதை நீட்சி எனப்படும். டிசம்பர் 2, 24, 2024 திங்கட்கிழமை முதல் புதன் கிரகம் சூரியனை சுற்றியுள்ள அதன் சுற்றுப்பாதையில் திசையை மாற்றி இருக்கின்றது. திசையை மாற்றுகின்றதுன்னா எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ராசியில புதனின் திசை மாற்றத்தின் விளைவு எப்படின்னா, இந்த ஜோதிடத்தின் கணித கணக்கீடுகளின்படி பிரம்ம முகூர்த்தத்துல அதிகாலை 3:50 மணி முதல் புதன் கிரகம் திசை மாறி வடக்கு நோக்கி திரும்பியுள்ளது. வடக்கு யாருடைய திசை? குபேரனுடைய திசை. செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய திசை. இந்த குபேர பகவானின் திசையாகும் இந்த திசை. மேலும் புதன் கிரகமே வணிகம் மற்றும் நிதி ஆதாயங்களின் முன்னோடியாகவும் படிப்புன்ற விஷயத்துக்காகவும் வணிகர்களின் புரவலர் என்ற கிரகமாகவும் உள்ளது இந்த புதன். இந்த புதனின் திசை மாற்றத்தின் நேர்மறையான விளைவு 3 ராசிகளில் மிகவும் இருக்கும். இந்த அதிர்ஷ்ட 3 ராசிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். முதலில் மிதுன ராசி. மிதுனத்தின் அதிபதி புத கிரகம் தான் இல்லைங்களா? மிதுன ராசிக்கு அதிபதி யாரு? புதன். வடக்கு நோக்கி செல்லும் புதன் இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளின் கதவுகளை திறக்க முடியும். அதிர்ஷ்ட சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழகின்ற இந்த தன்மை வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பும் வேலை கிடைக்கும். வணிகர்களுக்கு இந்த நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். வியாபாரம் பெருகும், லாபம் அதிகரிக்கும், புதிய தொழில் உருவாகும். அதே போல செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். சேமிப்புக்கான புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். படிக்கிற மாணவர்கள் கல்வியிலே வெற்றி பெறுவார்கள். உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணையுடனான உறவுகள் சுமூகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த லவ் என்ற மேட்டர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் உறவு பலமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வாழ்க்கை துணை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த புத பகவான் கொடுக்க போகிறார். நன்றி, வணக்கம். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசியின் அதிபதியும் புத பகவான் தான் இல்லைங்களா? இந்த கிரகத்தின் விருப்ப ராசியே இந்த புதன் தான். வடக்கே புதன் நகர்வதால் இந்த ராசிக்காரர்களுக்கு நிதி ஆதாயங்களுக்கான புதிய வழிகளை திறக்க முடியும். உங்கள் வேலையிடத்தில் நீங்கள் விரும்பிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு தருணம். சக ஊழியர்களுடனான உறவு சுமூகமாக இருக்கும். கூடுதல் வருமான ஆதாரங்களால் வருமானம் அதிகரிக்கும். வியாபாரம் பெருகும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். தொழில் ரீதியான பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். திடீர் நிதி ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த நிதி ஆதாயம் பழைய திட்டம், முதலீடு அல்லது நீங்க இதை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கும். அது திடீர் அதிர்ஷ்டம்னு என்னன்னா லாட்ரி வடிவத்துல கூட வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒருபுறம் உங்கள் வருமானம் அதிகரிக்கும், மறுபுறம் உங்கள் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள்
அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த புதனுடைய சஞ்சாரத்தால முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் அதிகரிக்கும். வேலைக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். அரசு வேலை கிடைக்கும். கனவுகள் நிறைவேறும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் உறவில் இனிமை ஏற்படும். நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த புதன் பயிற்சியால். நன்றி. அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 9க்கும் 12க்கும் அதிபதியானவர் புதன். அப்போ வடக்கு நோக்கிய புதன் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை தரும். உங்கள் திறனை காட்டுகிறது. பல துறைகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. வேலையிடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்கள் வேலையில் பாராட்டப்படும். சம்பள உயர்வுக்கு வலுவான வாய்ப்பு உள்ளது. லாபம் தரும் வகையிலும் மாற்றம் ஏற்படலாம். தொழில் ரீதியான பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் உறவுகள் உருவாகி பழைய உறவுகள் வலுப்பெறும். வணிக விரிவாக்கத்திற்கு இந்த நேரம் சாதகமாக அமையும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் குறையும். உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்தும் மற்றும் எதிர்காலத்திற்காக நீங்கள் பணத்தை சேமிக்க முடிகின்ற ஒரு வாய்ப்பு. மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி கிடைக்கும். தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. உங்கள் தொழில்ல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகள் சுமூகமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் அன்பும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். அதே போல காதல் உறவு பலமாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன உளைச்சல்கள்லாம் உங்களுக்கு குறைகின்ற ஒரு நாளாக அமையும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.